எஸ் நவ் we are going to average rate of return. சொல்லுங்க. ஆவரேஜ் annual return. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ரிட்டர்ன் தான். 25% என்பது என்னதாங்க ரிட்டர்ன் தான். பட் ஆவரேஜ் annual return மீன் தான் சொல்லுவீங்க நீங்க. ஆவரேஜ் ரிட்டர்ன் அல்ல ஜியாமெட்ரிக் மீன் சொல்லுவாங்க. அப்போ ஆவரேஜ் ரிட்டர்ன் என்ன? ஒரு மாசத்துக்கு 10 ரூபா வரும், ஒரு மாசத்துக்கு 12 ரூபா வரும், ஒரு மாசத்துக்கு 13. ஃபர்ஸ்ட் மாசம், ரெண்டாவது மாசம், மூணாவது மாசம். அப்ப 25 35 டிவைட் பை 3 அப்படி போட்டா என்னங்குது ஆவரேஜ் ரிட்டர்ன். புரியுதா? எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் நான் வந்து எவ்வளவு எதிர்பார்க்கிறேன் அப்படின்றத என்ன சொல்லுவாங்க எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். அப்ப அதுக்கு நம்ம ஃபியூச்சர் வேல்யூ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். நல்லா கவனிங்க. இப்போ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் பத்தி ஒரு சின்ன கதை அதை வச்சு சொல்றேன். ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து growth, எக்ஸ்பென்ஷன், ஸ்டாக்னேஷன் அண்ட் டிக்ளைன்ற 3 கான்செப்ட்ல இருக்குது. இதோட ப்ராபபிலிட்டி கூட்டினா என்னதான் வரணும்? கண்டிப்பா ஒண்ணுதான் வரணும். அப்படி பாத்தீங்கன்னா growth வந்து பாத்தீங்கன்னா 18 இன்டூ 2.5 என்னங்க இன்டூ 0.25 அப்ப எவ்வளவு ஆச்சு 4.5. இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட் growth. அப்ப எக்ஸ்பெக்டட் growth அதே மாதிரி 11 இன்டூ 0.25 2.7 1 இன்டூ 0.25 how much? அடுத்தது பாருங்க மைனஸ் அப்ப எல்லாம் தப்பு. -5 இன்டூ 0.25 -1.25. சில பேர் என்ன செய்வாங்க 0.25 போட்டு வச்சிருவாங்க. அது தப்பு. புரியுதா? அப்ப அது செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? நீங்க மைனஸ்ன்ற வார்த்தை யூட்டிலைஸ் பண்ணணும். அப்ப பாருங்க லிசன். அப்ப 4.5 plus 2.75 plus 0.25 minus 1.25. So 6.5. இதுதான் உங்களுடைய எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். இதுல கஷ்டம் இருக்குங்களா? எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் என்பது உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுங்களா? அடுத்தது எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் போர்ட்போலியோக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாங்க. என்னங்க? அப்ப வாட் இஸ் ஆர்பினா போர்ட்போலியோ. ஆர்பினா என்னங்க? போர்ட்போலியோ. புரியுதுங்க இல்லையா? அப்ப WN வெயிட் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஆஃப் போர்ட்போலியோ இன்வெஸ்டட் இன் செக்யூரிட்டிஸ் ஏ. நான் வந்து என்கிட்ட வந்து 2 செக்யூரிட்டில கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பேன். ஏ செக்யூரிட்டிஸ் ஏ அண்ட் செக்யூரிட்டிஸ் பி. நான் எதுல கூட நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்திருப்பேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்து இது வந்து எப்படி அப்படின்னா இந்த ஃபார்முலா யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம போட முடியும். அடுத்து பாருங்க RA எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் செக்யூரிட்டி ஏ. அடுத்து வந்து எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆன் செக்யூரிட்டி பி. அதுக்கு அடுத்துதான் இந்த போர்ட்போலியோட கன்சிஸ்ட் பண்ணி நம்ம எடுப்போம் இல்லைங்களா? அப்ப இந்த ஃபார்முலா வச்சு நான் ஒரு கணக்கு சொல்லி தந்தது உங்களுக்கு புரியும். பட் இப்போதைக்கு மேட்ரு என்னன்னு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அடுத்து வந்து டீவியேஷன் ஒன்று சொல்றாங்க. என்னங்க? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்றது வந்து என்ன? நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க மார்க்கெட்ல 10 ரூபா வருது. என்னங்க நல்லா கவனிங்க. மார்க்கெட்ல வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கேக்குறாங்க. எஸ்டின்னு என்ன சொல்றாங்க? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அதுக்கு ஃபார்முலா இதுதான். இப்படி போடுவாங்க. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் எஸ்டின்னு சொல்லுவாங்க. இதே ஸ்கொயர் போட்டா வேரியன்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்ப எஸ்டின்னு என்ன? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஆக்சுவல் ரிட்டர்னுக்கும் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்னுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். அப்ப நீங்க எதிர்பார்த்து வந்து நீங்க ஆக்சுவல் ரிட்டர்ன் வந்து 10 ரூபா இருக்குது. நீங்க எதிர்பார்த்து எவ்வளவு? 12 ரூபா. 12% ரிட்டர்ன். அப்ப எத்தனை டிஃபரன்ஸ்? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆக்சுவல் ரிட்டர்ன் 10, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 15. அப்ப டிஃபரன்ஸ் எவ்வளவு? அப்ப எது பெஸ்ட்? இது பெஸ்ட் இது பெஸ்ட்? நோ, மேல இருக்கிறது பெஸ்ட். நான் எதிர்பார்த்தது 12 எதிர்பார்த்தானா 10 வந்துருச்சு. அதுதான் அப்ப ரெண்டு டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கக்கூடியது பெஸ்ட்னு சொல்ல முடியும். டீவியேஷன் வந்து அதிகமா இருக்கக்கூடாது. நானே உங்கள்கிட்ட கேட்குற சிஎம்ஏ எக்ஸாம்ல எத்தனை மார்க் எடுக்கிறீங்கன்னு கேட்குறேன். சரி அக்கௌண்ட்ஸ்ல நான் 75 மார்க் எடுக்கிறேன்னு சொல்றீங்க. ஆக்சுவலா நீங்க எவ்வளவுதான் 70 மார்க் எடுத்துறீங்க. டீவியேஷன் எவ்வளவு? 5. நீங்க 75 மார்க் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு 40 எடுத்துக்கிறீங்க. டீவியேஷன் எவ்வளவு? 35. அப்ப எது பெஸ்ட்? அப்ப இதுதான் சரியான எக்ஸ்பெக்டேஷன். நீ நினைச்சதுக்கும் வந்த மார்க்குக்கு கரெக்ட். அப்ப அதுதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அப்ப ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அதிகமா இருக்கணுமா குறைவா இருக்கணுமா? பிசினஸ்ல கம்மியா இருந்தா தான் பெஸ்ட் அப்படின்றது அந்த கான்செப்ட். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் நாட் டு பி ஹை வேல்யூ இல்லைங்களா? இருக்கக்கூடாது. அதான் சொன்னோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் மெஷர் ஆஃப் ஹவு ஈச் பாசிபிள் அவுட்கம் டிவியேட்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ். நான் அதான் உனக்கு விளக்கமா சொல்லிட்டேன்.
இல்லைங்களா? சரி, இதை வச்சு ஒரு சின்ன கணக்கு பார்க்கலாம். இது வந்து